அடங்கொண்டியா கொஞ்சம் இல்லைன்னா மண்டை மேலே விழுந்திருக்கு, மண்டையே பொழந்து போயிருக்கு. இன்றைக்கி மொத்தமாக பொள்ளாச்சி சரௌண்டிங்கில் 3 ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறவங்க. 4 ஏக்கரில் ஒரு தென்னந்தோப்பும், 5 ஏக்கரில் ஒரு தென்னந்தோப்பும், 2 ஏக்கரில் ஒரு சூப்பரான ரெசார்ட்டோட இன்றைக்கி ப்ராப்பர்ட்டி எல்லாமே சேல்ஸுக்கு கொண்டு வந்திருக்கோங்க. அம்மா இவ்வளோ நேரமே எங்கே கிளப்பி கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கீங்க? பொள்ளாச்சியிலடா ஒரு 4-5 ப்ராப்பர்ட்டி வந்திருக்குன்னு சொன்னாங்க. அது லோ பட்ஜெட்டில் இருக்குன்னு வேற சொன்னாங்க. நம்ம கஸ்டமர் நிறைய பேர் தோட்டம் வேற லோ பட்ஜெட்ல இருந்தா சொல்லுன்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. சரி, நேரில் போய் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு அவங்களுக்கு கூப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்றத நேரமாக கிளம்பி போயிட்டு இருக்கிறோம். ப்ராப்பர்ட்டினா எந்த மாதிரி லேண்டா? தோட்டமாகவும் இருக்கு, அது இல்லாமல் 2 ரெசார்ட் வேற வந்திருக்குனாங்க. ரெசார்ட் கேட்குற ஆளு நிறைய பேர் இருக்கிறாங்க. சரி, போய் பார்ப்போம், பார்த்து அவங்களுக்கு அனுப்பிச்சி வைப்போம். பிடிச்சிருந்தா அவங்க வந்து பேசுவாங்கல்ல. ஓகே ஓகே சரி, ஓகே. ஆவி நல்லா சாமி கும்பிட்டுக்கோ. செஞ்சேரி மலையே வந்துட்டோம். டெக்ஸ்டைல் ஷாப் கொஞ்சம் டவுனாட்டா இருக்குது. ஆமா, நான் ரெசார்ட்னானே உள்ள நல்ல வில்லேஜா இருக்கும், பக்கத்துல எல்லாம் எதுவும் ஆக்சஸபிளா இருக்காது. நம்ம ரெசார்ட்டுக்கு போகணும் இப்போ. அப்புறம் அதுக்கு முன்னால வேற ஒரு தோட்டம் ஒன்று இருக்குது. அது பார்க்கலாம். தோட்டமா? எத்தனை கிலோமீட்டர்? 3 கிலோமீட்டரா? எனக்கு 2 கிலோமீட்டர் தான் காட்டுது. செஞ்சேரி மலையிலிருந்து 2 கிலோமீட்டர் தானா? கரெக்டா 2 கிலோமீட்டர் தான். அப்ப பக்கமா வந்துட்டோம். சைடு ஃபுல்லாவே தென்னை மரமா தான் இருக்கு. தென்னை மரம் அங்கங்க மட்டும் வாழை மரம் இருக்குல்ல. செஞ்சேரி பொள்ளாச்சி எல்லாமே தென்னங்காய்க்கு தான் ஃபேமஸ். பூராமே தென்னை மரமா தான் இருக்கு. இப்ப நம்ம பார்க்க போறது தென்னந்தோப்பா? அதுவும் தென்னந்தோப்பு. ஏரியாவே பூராமே விவசாய பூமி தான், அதுவும் பூரா தென்னை மரமா தான் இருக்கு பூராமே. இந்த பொள்ளாச்சி சைடுலாம் தென்னை மரம் அதிகமா இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க, அது உண்மைதான் போல. பொள்ளாச்சி சைடுலாம் தென்னை மரம் நிறைய இருக்கும், அந்த மூவிஸ்ல எல்லாம் காட்டுவாங்கல்ல. ஆமா, நிறைய படம் இங்கதான் எடுக்கிறாங்க. நான் வந்ததில்ல, வந்திருக்கேன். அதாவது கோயிலுக்கு வந்துட்டு அப்படியே போயிடுவோம். நல்ல ஃபேமஸான சூரிய வம்சம் அந்த படமெல்லாம் இந்த ஏரியால தான் எடுத்தாங்க. நிறைய படம் எடுப்பாங்க இந்த ஏரியா. மழை எல்லாம் பெஞ்சா இதெல்லாம் இன்னும் நல்லா இருக்கும்ல, ரொம்ப கிரீனா. மழை அடிக்கொருக்கா வரும். கேரளாக்கு பக்கமா வந்துட்டோம், அதனால மழை அடிக்கொருக்கா பெஞ்சிட்டே இருக்குங்க. செஞ்சேரி மலையில நம்ம பாக்குற முதல் தென்னந்தோப்பு. இவ்வளவு தூரம் வந்தாலும் தோப்பா நல்லா இருக்கு, நிறைய மரம். ஆனா ஒவ்வொரு தென்னை மரத்துலயும் இவ்வளவு காய் இருக்குல்ல, இதெல்லாம் நாட்டு காய்ங்களா? எல்லாமே நாட்டு தென்னை மரம். எல்லாமே 20 வருஷம் ஆச்சுன்னு சொன்னாங்க. நல்லா தார் ரோட்ல இருந்து அந்த கடைசி வரைக்கும் ஒரே ஆளு தான், இவருதே தான். 4 ஏக்கர் வாய்க்காலும் இருக்கு பக்கத்துலயே. வருஷத்துல 6 மாசம் நம்மளுக்கு தண்ணி பாய்ச்சல் வரும்னு சொன்னாரு பூமிக்காரரு. தண்ணிக்கு பிரச்சனையே இல்லாத தோட்டமான நல்லா உள்ள சின்ன சின்ன தென்னமரம் வச்சுட்டாங்க. இது நல்லா கொஞ்சம் எல்லாம் பெருசாகி போச்சுன்னு உள்ள தென்னம்புளையும் நிறைய வச்சுட்டு இருக்கிறாங்க. தண்ணிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. 3 போர் இருக்குது. கிணத்துல தண்ணி மேலாப்லேயே கிடக்குது. தண்ணிக்கு எந்த காலத்துக்கும் எந்த பஞ்சமும் வராது. வாய்க்காலும் இருக்குது. தண்ணிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த தார் ரோட்லேருந்து அந்த தார் ரோடு வரைக்குமே பூமி, 2 பக்கம் தார் ரோடு. கிணத்துல மேலாப்லேயே தண்ணி இருக்குதப்போ. இபி சர்வீஸ் இருக்க மாட்டேங்குது. 3 போர் இருக்குதுன்னாப்புல இடத்துக்காரரு. நல்லா காய் நல்லா கொலை கொலையா காய்க்குது ஜம்முன்னு. மொத்தம் 3 போர் இருக்குதுனாரு. ஒரு கிணத்துலையும் இருக்குதுனாரு தண்ணி. இந்த தொட்டிலையும் தண்ணி கிண்ணுன்னு கிடக்குது. இந்த போரில் இருக்கிறது பூரா தொட்டிகளை விட்டு இதுலேருந்து சொட்டு நீர் மூலயமா எல்லாமே பாய்ச்சறோம்னாங்க. தொட்டி பெருசாக தான் இருக்க மாட்டேங்குது, நல்லா ஆழமாக தான் இருக்குது. இது இதில் எடுத்து சொட்டு நீரில் விட்டுறதாட்டக்கு சேனம் போல போகிறேன். பரவாயில்ல, நல்லா வெள்ளம் நல்லா பண்ணிக்கிறாங்க. நல்லா மெயின்டெனன்ஸ் நல்லா தான் இருக்குது. எல்லா மரத்துலையும் நல்லா காப்பு ஜம்முனுக்கு. நல்லா சுத்தமாக வச்சுக்கிறாங்க. உள்ள தென்னப்புலையெல்லாம் நிறைய போட்டாங்க. இப்போ இது கொஞ்சம் பெருசானங்காட்டி மறுபடியும் எல்லாம் ஊடு பயிராக தென்னப்புலையே நிறைய போட்டு விட்டாங்க உள்ளே. இந்த ரோடு ஃபேஸ் 200 அடி வரும், அந்த ரோடு ஃபேஸ் 200 அடி வரும்னாங்க. 2 பக்கம் ரோடு, 2 ரோட்டுக்கும் சென்ட்ரல் நம்ம பூமி. அது தென்னந்தோப்பாவே இருக்குது. எல்லாத்துக்கும் சொட்டு நீர் இருக்க மாட்டேங்குது.
எல்லா தென்னை மரத்துக்குமே சொட்டு நீர் போட்டிருக்கிறாங்க ஜம்முன்னு. ஆனால் கம்ப்ரஸர் வச்சு தான் ஜம்முன்னு ஓட்டிட்டு இருக்கிறாங்க பேர். பரவாயில்ல, எல்லாம் களச்செடியெல்லாம் எதுவும் இல்லாமல் நீட்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. சுத்தமாக மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. வீட்டுக்காரர்கிட்ட பார்த்து என்ன ஆனால் எது நோவெல்லாம் இல்லையாட்டாக்குது, மரம்லாம் நல்லா தெளிவாக தான் இருக்குது. அதெல்லாம் பிரச்சனை இல்லை, காப்புல ஜம்முனுக்கு. பொள்ளாச்சி சைடு இந்த இல்ல, உடுமலை இதுல எல்லாம் இருக்குதுங்களா, அது எதாவது கேரளா பூச்சின்னு அதெல்லாம் எதுவும் இல்லையாட்டாக்குது. இதுலலாம் லீடா நல்லா தென்னமரமெல்லாம் நல்லா காப்புல இருக்கு. ஒரு 25-30 அடிக்கு மேலே இருக்குமா? எத்தனை அடி வரும் மரமெல்லாம் இருக்கு? எல்லாம் 30 அடி தென்னமரம் தான். 30 அடிக்கு எல்லாம் 20 வருஷம் ஆச்சுனாரு மரத்துக்கு. இந்த மாதிரியெல்லாம் நம்ம ஒரு சைடு பார்க்கவே முடியறது இல்லை நைட்டில். இருக்குது இல்லாமன்னு எல்லா பக்கமும் இருக்கு. இது நல்லா காப்பு ஆத்து பாசன வசதியோடு இருக்கிறதாச்சு தண்ணி தேவைதாலும் நல்லா விட்றாங்க. காயும் நல்லா ஊரெல்லாம் வருது. பரவாயில்ல, வெய்ய காலத்துலேயே இவ்வளோ தண்ணி இருக்கும்போது பரவாயில்ல தான். மழை காலம்னா பிரச்சனையே இல்லை. வா தோட்டத்துக்கார இருக்கிற ரெண்டு பார்த்து பேசிட்டு போகலாம். வீடுமா? அந்த ஊடுந்தே வருது உள்ளேயே. அப்படியா? சரி, அப்போ எல்லா வசதியும் இருக்குது. இந்த பூமிக்குள்ள 4 ஏக்கராக்குள்ள ஊடு வந்துடுது, தண்ணி வந்துடுது, ஈபி வந்துடுது. தென்னமரம் பூரா நல்லா காப்புள் இருக்குது. தார் ரோட் மேலே இருக்குது. இந்த அலையும் தார் ரோடு, அந்த அலையும் தார் ரோடு. உள்ள பூராவே தென்னப்புல வச்சு விட்ருக்குறாங்க. இன்னைக்கு வாங்கினாலும் ஒன்றும் 10 வருஷத்துக்கு அப்புறம் வருமானம் மரம் மாதிரி பண்ணி விட்டாங்க. தோட்டம் கேப் இருக்குது, ஊடு பயிரா இது வேணா போடல மாட்டேங்குது. கொஞ்சம் இல்லைன்னா மண்டை மேலே விழுந்துருக்கு, மண்டையே வளர்ந்து போயிருக்கு. தேங்காய் தேங்காய் நல்ல பாதமான தேங்காய் எப்போ ஒன்று ஆளை காலி பண்ணி. தென்னை மரம் இதுவும் நல்லா பெருசாக தான் இருக்குது, ஹைட்டாக இருக்குது. எல்லாம் எது எல்லாமே நாட்டு மரம் தான். கொஞ்சம் இல்லைன்னா ஆளை போக்கி நல்லா தேங்காய், நல்லா பெரிய தேங்காய், நல்லா விற்றாலும் நல்லா விற்றப்போ. இதில் 3 ஏக்கரா இருக்குதாம்மா. அது மெயின் ரோட்லேருந்து அது 2 ஏக்கரா சொன்னாப்புல. இது மொத்தமாக 3 ஏக்கரா, மொத்தமாக 5 ஏக்கரா. அது 2 ஏக்கரா வந்து தார் ரோடு அந்த பைப் பாஸ்லேருந்தே வந்துடுது. இது உள்ளே வந்ததுக்கு ஒரு 20 அடி கடத்தோட இருக்குது. தேங்காய் கொண்டு போனால் காட்டுக்காரே அந்த தேடி போனான்னு எனக்கு தண்ணி. இந்த பூமிக்கு இங்கே ஒரு கிணறு, சர்வீஸு, போரு அதெல்லாம் இருக்குது. அந்தளவு பூமிக்கு தனியாக அது கிணறு, சர்வீஸு, போர் அது தனி. ஆனால் நாட்டு மரம் நல்ல ஒரு 20-25 வருஷம் ஆயிடுச்சு. இதுக்கு நல்ல நல்ல தேங்காய் இதை. தண்ணி ஓடிட்டு இருக்குது பாரு, கம்பல்சரில் ஓடிட்டு இருக்க மாட்டாங்க. ஃபுல்லாக சொட்டு நீர் அட்டாக்குது. ஆமாம், ஏகலமே சொட்டு நீர் போட்டுருக்காங்க. சொட்டு நீர்னா இது சொட்டு நீர் டேப் திறந்துற மாதிரி இல்லை, அப்படியே பார்த்துக்கு எப்படி போகுதுன்னு. டேப் திறந்துற மாதிரி இல்லை, எல்லாமே ஆன் பண்ணி விட்டே கிடக்குது. எவ்வளோ தூரம் வேணாலும் போயிட்டு அந்த மாதிரி விட்டுருக்காங்க. நல்லா வட சைடு மாதிரி போயிருப்போம். விட்டோம்னா அந்த ஓயை நல்லா பாயிற மாதிரி அந்த காலத்துல நல்லா பண்ணிக்கிறாங்க. தோட்டம் நல்லா சுத்தமாக தான் வச்சுருக்காங்க. மட்டையின் மாதிரி அங்கங்கே உழுந்துதான் எடுத்து கூட்டு கூட்டாக போட்டுட்டாங்க. பழைய ஊடாட்டக்கு அந்த காலத்துலலாம் 1/2 மணி நேரம் வந்துருக்கு. இது அந்த காலத்தில் பெரிய ஊடுனா தடமா அது உள்ள வரக்கா. எது அப்படி போய் இப்போ இது உழஞ்சிட்டு இருக்கிறாங்க. இதில் முன்னால் இருக்கிறது இவருது, பின்னால் இருக்கிறது அவர் தம்பி. இது அவர் தம்பிக்கு தடம் அப்படி போய் அப்படி விட்டுருக்குறாங்க. ஐயோ பகவானே, இது என்னடா காய்? இது ஏதோ பழமாட்டா தெரியுது. கலாக்காய். கலாக்கானா? கலக்காயா? கல்லக்காய் இல்ல, கலாக்காய்னா அந்த பேக்கரியில ஜாடியில போட்டு வச்சிருப்பாங்களே ரெட் கலர்ல. ஆமா, அது இது கட் பண்ணி பாகுல போட்டு காய்ச்சி சாயம் போட்டு அப்படி பண்ணுவாங்க. ஓ சரி சரி. என்னங்க? ஓ சரி 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 சரிங்க. என்ன பண்றதுங்க இருக்கீங்க? ஓ அப்படிங்களா? சரி சரி சரி. ஒன்று உரைச்சுக்காரனுங்க. சரிங்க சரி. ஓ இது இப்போ பழுத்ததுக்கு அப்புறம் தான் சாப்பிடணுங்க. ஓ சரி 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 சரி. பழுத்தது இந்த கருப்பாக்குறதெல்லாம் பழுத்ததுங்களா? சரி சரி. வேற வர போலாமா? ஐயோ ஏன் சர்க்கிள் எல்லாம் ஆயிடுச்சா? என்ன பூரா பிதுக்குன்னா ரத்தமாட்டம் வந்துடுது.
போ இதான் ஜாடியிலலாம் போட்டு வச்சிருப்பாங்க பேக்கரி செரி. ஆனால் பரவாயில்ல ரத்தமாட்டம் இருக்குது பாரு. நான் கூட அது பழம் சாயம் போட்டு வைக்கிறாங்களேன்னு நினச்சேன். பழமே அந்த கலர் தான் இருக்குது. ஃபுட் கலரும் ஃபுட்டு கலரும் போடுவாங்க. இல்லை இது வேறு பச்சைக்காயிலே சேவசாவும் இருக்குது. அந்த ரோட் பேஸ் எல்லாம் நல்லா இருக்க மாட்டேங்குது. அந்த ரோட்லேருந்தே பூமி தான்டா. இதுலேருந்து அது வரைக்கும் வருது. இப்போ இந்த பாதை எது நம்ம வந்துட்டு இல்லை இதில் பாதை வராது. அந்த பூமிக்கு அதில் வருது. இந்த பூமி ரோட்டு மேலே யாராவது சைட்டு வாங்கி போடுறவங்களுக்கு அட்டகாசமாக இருக்குது. ரோட்டு மேலே சைட்டு போட்டாங்கன்னா இந்த தென்னை மரமெல்லாம் இந்த குட்டை ரக மாட்டாங்குது. இல்லை இதெல்லாம் இப்போ வச்சுக்கிறாங்க. அப்படியா? முதல்ல காடாக இருந்தது இப்போ வச்சுக்கிறாங்க. இது பக்கத்துல அங்கெல்லாம் வாழைத்தோப்பட்டாக்குது. அது வேற விகாடு, அது நம்மளது இல்லை. தான் இருக்கும். பேசுறதெல்லாம் நல்லா தான் பேசுறீங்க, ஆனா ரோடு எடுக்காம அப்படியே போயிட்டு இருக்கிறீங்க. அந்த ரைட்ல போயிருக்கோம். எந்த ரைட்ல? அந்த ரைட்லயே. அப்படியா? ஆமா சொல்லணும்ல. ஏடா நான் இங்க வீடியோ எடுக்கணும் மேப் பார்த்துட்டு நான் இந்த சைடு வந்தனால ரோடு ரொம்ப அழகா இருக்கா, அதனால ரோட்டையும் மலையும் பார்த்துட்டு இருக்கேன். எங்க வந்தோங்கிறத மறந்துட்டு தேவையில்லாத வேலை பண்ணிக்கிட்டு. இந்த ரோடு சூப்பரா இருக்கு. இந்த சைடு மவுண்டைன் இருக்கனால ஒரு மாதிரி அழகா இருக்கு. இப்போ எவ்வளோ டென்ஸா இருக்கு, மரம் கிட்ட கிட்ட நல்லா வளர்ந்து. அந்த அருவி போறது பாரு, ஒயிட் கலர்ல அப்படியே தெரியுது, நல்லாவே தெரியுது. அப்ப அந்த மலை பக்கத்துல இருக்குன்னு தானே அர்த்தம். ஆமா அதான் வால்பாறையா? இல்ல கேரளா. இல்ல ஓ என்ட்ரன்ஸ் ஜம்முன்னு பண்ணிக்கிறாங்க. நல்லா பச்சை பசைன்னு பட்டாசா இருக்குதுரோ. நல்லா முன்னாலேயே பார்க் ஏரியாலாம் கொடுத்து அருமையாக பண்ணிக்கிறாங்க. முன்னால் என்ட்ரன்ஸ் பார்க்கிங் 10 கார் வந்தாலும் ஜம்முன்னு எடுத்துக்கலாம். அவ்வளோ அருமையாக இருக்கு. நிறைய மரஞ்செடி கூட ஜம்முன்னு வச்சுக்கிறாங்க. அடிக்கு இந்த அளவுக்கு நல்லா தென்னை மரந்தேன் நல்லா பச்சை பசையே நல்லா பசுமையான இடத்துல ஜம்முன்னு கட்டி போட்டாங்க. சூண்டு மரத்துலேயே நல்லா காய் வந்துருது வேறு அட்டகாசமா. செட்டப் பண்ணி வச்சுக்கிறாங்க. நல்லா மலை கீழே ரெசார்ட்டு, நல்லா நைட்டான கேம்ப் ஃபயர் ஓடுறதுக்காக பயங்கர செட்டப் பண்ணி வச்சுக்கிறாங்க. 10-20 பசங்களோடு வந்தாலும் சரி, ஃபேமிலியோடு வந்தாலும் சரி, ஜம்முன்னு என்ஜாய் பண்ணலாம். அந்த மாதிரி அட்டகாசமான இடம். இதுக்கு ஒட்டின மாதிரியே பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் கொடுத்துருக்குறாங்க. நல்லா என்ஜாய் பண்ணுறது நல்லா அருமையான இடம் போகணும். உள்ளேயே பெரிய சைஸில் டைனிங் ஹால் தனியாக, பார்ட்டி ஹால் தனியாக கொடுத்துருக்குறாங்களோ. சைக்கிளிங் ஏரியா தனியாக கொடுத்துருக்குறாங்க. 2 ஏக்கரால் என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாம் ஜம்முன்னு பண்ணி வச்சுக்கிறாங்கண்ணா. உள்ளேயே விளையாடுறதுக்கு ப்ளே ஏரியா தனியாக, கேம்ஸுக்கு தனியாக ஜம்முன்னு கொடுத்துருக்குறாங்க. சைக்கிளிங் தனியாக இருக்குது. தொட்டாப்லேயே ஸ்விம்மிங் பூல். நல்லா ஜம்முன்னு என்ஜாய் பண்ணலாம். ரிசார்ட்டோட அவுட்டர் ஃபுல்லாகவே பார்த்தோம். வாங்க உள்ள எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். நல்லா நீட்டாக பண்ணி வச்சுக்கிறாங்க மாப்பிள்ள. ரிசப்ஷன் எல்லாம் சோஃபா செட் போட்டு அது பெரிய ஹாலாக கொடுத்துருக்காங்க. முன்னாலேயே ஜம்முன்னு இருக்குது. ஜம்முன்னு பண்ணிக்கிறேன். புதுசு புதுசு டோரெல்லாம் ஜம்முன்னு போட்டு வச்சுக்கிறாங்க. ஹேண்டில் இதெல்லாம் செட்டப் ஜம்முன்னு இருக்குது. ஓ இது நல்லா ஹால் ஏரியா மாதிரி கொடுத்துருக்குறாங்க. நல்லா நீட்டாக ஒர்க் பண்ணிக்கிறாங்க. வாளுக்கெல்லாம் சும்மா மஞ்சள் பச்சை ஜம்முன்னு இருக்கிற ஃபுல்லாகவே ஏசியாலாம் இருக்குது. ஜம்முன்னு மெது ஜம்முன்னு சோஃபா போட்டாங்க. ஹால் மாதிரி இதுதான் ஃபஸ்ட்டு பெட்ரூமு. ஆனால் ஜம்முன்னு பெருசாக கொடுத்துருக்குறாங்களோ. ஓ வியூக்கெல்லாம்
சூப்பராக இருக்குது இங்கிருந்து பார்த்தா. பாத்ரூம் நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. நல்லா வெஸ்டர்ன் டாய்லெட்டாகவே வந்துருக்கு. லைட் செட்டிங் அது இதுன்னு ஜம்மு பண்ணிக்கிறாங்க. இங்கேயும் ஏசி வந்துடுது. ஃபுல்லாக எல்லாமே ஏசி தான். எல்லாமே ஏசி தான். இது 2வது பெட்ரூமு. எல்லா பெட்ரூம் ஒரே சைஸ் தான். எல்லாம் அட்டாச் டாய்லெட்டோட தான் வந்துடுது. எல்லா ரூமும் ஏசி. இது ஏரியா இது இது இப்படி போட்டுக்குது. இது வந்து ஜென்ரலாக தான் கொடுக்குறாங்க இல்லையா. அதாவது கெஸ்ட்டு வர்றவங்க வந்து ஃபேமிலியாக தாங்கன்னா வெளியில் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி பண்ணிக்கிறாங்க. இது உள்ளேயும் ஒரு சின்ன டைனிங் ஏரியா மாதிரி கொடுத்துருக்குறாங்க. வெளியில் டைனிங் ஏரியா தனி, இது ஒரு டைனிங் ஏரியா. இது செட்டப்பில் ஜம்மு பண்ணி நல்லா ஃபோல்டிங் உள்ள ஜம்மு வச்சு. இது 3வது பெட்ரூம். ஏசியோடு இருக்குது. ஆனால் டாய்லெட் வெளியில் தான். அது ஸ்டோர் ரூம். ஸ்டோர் ரூம் தான். அது பாத்ரூம். ஸோ அந்த பெட்ரூமுக்கு இல்லாததுக்கு இங்கே பாத்ரூம் கொடுத்துருக்குறாங்க. ஹாலுக்கும் காமனாக ஒன்று கொடுத்துருக்காங்க. ஹாலில் இந்த 2 பெட்ரூமுக்குமே இந்த ஹாலில் இருக்கிறவங்களுக்கு பூரா காமனாக ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்குறாங்க. நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அட்டகாசமாக பண்ணிக்கிறாங்க. மாடியில் எனக்கு ரூம் வந்ததே தெரியல. அவ்வளோ அருமையாக பண்ணிக்கிறாங்கடோ. குழு குழு குழுக்குன்னு இருக்குது. ஒரு ஏசியாக தேவையில்லையாட்டக்குது. அவ்வளோ அருமையாக இருக்குது. வியூ பாயிண்ட் சூப்பரு. ஜன்னலும் பாரு, மஸ்கிட்டோ விண்டோ தனியாக, கிளாஸ் தனியாக போட்டிருக்கிறாங்க. 4 பெட் இருக்குது. அது இல்லாமல் வேணாலும் எவ்வளோ பேர் வேணாலும் தங்கிக்கலாம். தனியாக டிவி செட்டப் இருக்குது. கேரளா டைப் ஓடு. கூலிங் ஜம்முன்னு வந்துடும். ஏசியே தேவையில்லை இந்த ரூமுக்கு. ஓ, இது செப்பரேட்டாக பாத்ரூம். இது டைனிங் ஏரியா தனி. நல்லா பெரிய சைஸில் பால்கனி கூட ஒன்று வந்துடுது. ஜம்முன்னு பக்காவாக பண்ணியிருக்காங்கடாண்ணா உள்ள. Yeah. இந்த ரோடு அழகா இருக்குல்ல எங்க மாமா. மரம் ஃபுல்லா வச்சு ஆர்ச் மாதிரி ஃபார்ம் ஆகி. ஆமாண்டா. இப்போ பொள்ளாச்சியில் இருக்கிற மாதிரியே தான் அப்போ கோயம்புத்தூர்லேயும் இருந்துச்சு. எல்லா ரோட்லேயுமே கோயம்புத்தூர் ரோட்டில் இப்படி தான் இருந்தது. இன்னைக்கு எந்த ரோட்லேயுமே அந்த மாதிரி இல்லை. பூரா மரத்தையும் பிடிங்கியாச்சு அகலப்படுத்துங்கிற பேரில். அதை மட்டும் சொல்லிடு பண்ணுறது. உங்கள் பூமி உங்களது மச்சான். பொட்டியாட்டம் இருந்ததுன்னா ஒன்றும் ரவுண்டு 6 ரூபா பண்ணியிருக்கலாம். அதுதான் சொல்லணும். பொட்டியாட்டம் வந்து 6 ரூபா பண்ணியிருக்கலாம். முன்ன 6 ரூபா பண்ணிருக்கலாம். வெளியே போனோம்னா நம்ம மனமெல்லாம் எந்தக்காது. நீ என்ன பண்றது? அந்த காலத்திலேயே ஏமாத்தி வச்சுட்டாங்களோ. நீ என்ன பண்ண முடியும்? அந்த காலத்துல ஏமாத்தி வச்சுட்டாங்க. ஏன்னா புளியம்பட்டி போனீங்களா? அப்போ செம்பாபுத்தூர் வாய்க்கால் பக்கத்துல வாங்கிக்கிறதாலவா 2 ஏக்கரை? அது 10 ஏக்கர் மச்சான். வண்ணாரி கூட 1 ஏக்கரா 2 ஏக்கரை வாங்கிட்டு அப்புறம் 2-3 இது இருக்குதுங்க.
இருங்க நான் வீட்டுக்கு போயிட்டு கூப்பிடுறேன். ஏனுங்க கூட்டமா இருக்குதுங்களா? மச்சான் இருக்கிறேன், போலீஸ் மச்சான். வணக்கம். வணக்கம் பிரசிடென்ட், எங்கீங்க? புளிமேட்டு வரைக்கும் வந்தாங்க. ஏனுங்க இன்னைக்கு பார்த்தது ஓகே ஆயிருங்களா? ஓகே ஆயிருங்க, நீங்க சொன்னீங்கன்னா சரி. நான் சொன்ன ஓகே ஆயிருங்களா? இல்ல தோட்டம் முடிச்சிருச்சுட்டாங்க. சரிங்க. அப்புறம் சேவூருக்கு எத்தனை கிலோமீட்டர்னு கேட்டாங்க. அப்புறம் வாங்கி இதுலயே போகலான்ட்டு தோட்டத்துல இருந்து புட்டக ரோட்ல அப்படியே விட்டு கொண்டு வந்து சேவூர் விட்டனுங்க. சரிங்க. 8 கிலோமீட்டர் வருதுங்க. அந்த 14 கிலோமீட்டர் வருதுங்க. அவ்வளோ சிட்டிலும் தானே அப்படி. சரிங்க. சரிங்க, தோட்டம் முடிச்சிருச்சுங்க. நாளைக்கு வீட்டுல கூப்பிட்டு வந்து காமிச்சிட்டு அப்புறம் பேசிக்கலாங்க. அப்படி சரி. முதலாளி பேசுங்க. ம். மேப்பெல்லாம் அவர்கிட்ட இருக்குங்க, நான் அவர் அனுப்பிச்சுட்டுருவாரு, நீங்க பேசிக்க. சரி. ஆனால் திருப்பி கூப்பிடக்கானோம். அதான் எனக்கு வீட்டுக்கு அதான் நாளைக்கு காமிச்சிட்டு கூப்பிடுவாருன்னு நினைக்கிறேன். சரி விடுங்க. லொக்கேஷன் எடுத்துட்டாப்லீங்களா? லொகேஷன் எடுத்துட்டு வருங்க. ரைட். லொகேஷன் எடுத்துட்டு வரும். நாளைக்கு அவங்க கூப்பிட்டு வரும்போது கூப்பிடுறாங்கன்னா கூப்பிடுங்க அப்படின்னு. பூமிகள் நிறைய சேர்ந்துருதுங்க, பூமிகள் நிறைய இருக்குதுங்க. அதான் நம்ம கிட்ட பூமியெல்லாம் சக்தி வரைக்குமே நிறைய சேர்ந்துருதுங்க. வந்தா சரிங்க. வந்தா சரிங்க. இவர் தனியா போனாரோ 2 பேரும் ஒடுக்கத்தான் போனீங்களா? இல்லைங்க, தனியா போயிட்டுங்க. அதான் அவரெல்லாம் சுத்தி அடிச்சு கொண்டு வந்து முடிவெடுத்துல கொடுத்தாருங்க இவரு. நான் உங்க நண்பரை. அதாங்க. நான் முடிவெடுத்துல இருந்து கூப்பிட்டு போய் நானும் 2-3 காமிச்சனுங்க. சரிங்க. அப்புறம் காமிச்சிட்டு கடைசியத்தான் போலீஸ்காரங்க கூப்பிட்டு போனாங்க. அப்புறம் போது இதையே பண்ணிக்கிறேன்னுட்டாருங்க. ரைட். இன்னும் 2-3 ஐட்டம் இருக்குதுங்க, சொல்லுங்க போலாமுங்க. முதலாளி வேற உங்களுக்கு பிடிக்கிற வரைக்கும் காமிச்சு சொல்லிக்கிறாருங்க அப்படின்னா. இல்லைங்க போதுங்க, இதே போதுங்க, இது நல்லா இருக்குதுங்க. அவ்வளவுதான். அப்புறம் என் வீட்டுல கூப்பிட்டு வந்து காமிச்சிட்டு நான் பேசிக்கலாமுங்க அப்படின்னா. திருப்திகரமா வாஸ்து பிரகாரம் வந்து எல்லா இடத்துக்கும் பிடிச்சிருமுங்க. ஆனா ஒண்ணுங்க, ஆளு நல்லா தெளிவாக்குறது தான் பாக்குறேன். இல்ல அதுதான் நான் தான் சொல்ற மாதிரி முதல்ல அந்த பூமியில எல்லாம் கொஞ்சம் வெளியில அது இதனால கொஞ்சம் இதாகி போச்சுங்களா. ஆமாங்க. அதனால கொஞ்சம் தெளிவா இருக்கிறத மட்டும் தான் பாக்குறாப்ல. அப்புறம் 10,000 வாங்கி கொடுங்க காலையில சொன்னாப்ல. சரி அது பேசி அதை என்ன பேசிருங்க, அதை என்னன்னு பேசிருங்க. நான் இல்லாட்டி இன்னைக்கு சனிக்கிழமை வேண்டாம், நாளைக்கு எது பேசுனீங்களோ திங்கக்கிழமை காலையில் பேசுங்க, அதை என்னன்னு பார்த்து முடிச்சு விட்டுலாம். அதையும் நாங்களும் காலையில பொள்ளாச்சி நாங்க சொன்னது நல்லா இருக்காதுங்க. சரி அதை பேசிக்கல விடுங்க அப்படின்னு. சரிங்க. காலையில் பொள்ளாச்சி போனோம், இப்பதான் திரும்பி வந்துட்டு இருக்கிறோமுங்க. சரி சிட்டிங்களா? இல்லைங்க, பூமி வாக்குறதுக்கு போனோமுங்க. காலையில ஒரு 7 மணிக்கு கிளம்புனது 6:30 ஆகி போச்சு வருங்கன்னாரு. சரி. சத்தியில ஒரு வீடியோ போடணும்னாருங்க ஒருத்தர். அவரு ஒரு மீடியேட்டர் தானுங்க சத்தியில. சரிங்க. அவரு பூமி அது நகராட்சிக்குள்ளேயே தான் வருதுங்க, சத்தி நகராட்சிக்குள்ளேங்க. சரிங்க. ஒரு வீடியோ போட்டு வைத்து கொடுங்க தம்பினார். சரிங்க, நான் வாரமுங்க அவருக்கு ஃப்ரீயா இருக்கும்போது கூப்பிட்டு. சரிங்க. ஏதாச்சும் கமிஷன் வந்தா புது வண்டியா எடுத்து போடுங்க மாப்பிள்ள, இது ஆகாதுங்கண்ணா. அப்படித்தான் பண்ணவங்க. அவ்வளவுதான். அது நீ சில பண்ணிட்டு இருக்கும்போது சரியாத்தான் போகும். ஆமா, எல்லாம் சரியாத்தான் போகும். கடாய் குட்டி பிடிக்கிறக்குள்ள வாக்காளி நம்ம ஊருக்காரரே பிடிச்சி போட்டாப்ல. இப்பதான் கோட்டாப்லிங்க. பைபாஸ் பக்கத்துலயாமாங்க. சரிங்க. சரி, அப்படின்னா சொல்றேனுங்க, அவர்கிட்ட பேசிட்டு ஃப்ரீயாக்குறாரு சொல்றேனுங்க. அப்புறம் நீங்க அப்புறம் போனா போதுங்க. நம்ம காலையிலேயே போயிடலன்னா சரி போனா போதுங்க. சரிங்க. ஃப்ரீயா இருக்குது. அவர் கூப்பிட்டு நேத்தனுக்கு பெருமாநல்லூர் போயிட்டு வந்தோம். அப்படிங்களா? இனி எப்போதும் சொல்லுங்க, நான் அவர்கிட்ட சொல்லிடுறேனுங்க. அப்படிங்களா? ஆமாங்க. நீ எந்த நேரமும் ஏங்கிறதுங்க. நேத்து அந்த போயிட்டு 4 இருந்துட்டு எடுத்துட்டு வந்துட்டோம். ரொம்ப நாளா வெளியே இருக்குது. இல்லைங்க, இவரு கூப்பிட்டேதான் போவானுங்க. அப்படிங்களா? இதெல்லாம் நம்மளுக்கு ஆகாதுங்க மாப்பிள்ள. இப்படி பண்றீங்க அப்படி பண்றாரு. போனா டீக்க கொடுத்தாருங்க அவரு. வாழ்நாள்லயே இது வரைக்கும் கமிஷன் கொடுத்தது இல்லையாம 1000-2000 தாட்டிட்டு இருக்கிறாரு. பொழப்பு எப்படி இருக்குவாரு. ஆமாங்க, நம்ம கூட வந்தாலும் கமிஷனுங்கிறது அப்படியே லம்ப வாங்கிக்கிறாருங்க. அது சொல்றாரு இல்லைங்க. அப்புறம் வியாபாரம் கேட்டு போங்க. அவங்க சொன்னா 7 மணி நேரத்துல
காலையில 7 மணிக்கு கிளம்புனது பொழுதோட 7 ஆகி போச்சு பாருங்க. எங்க எங்க சின்ன முதலாளி இங்க முடிச்சுட்டு போயிட்டீங்களா இருக்குது? ஆங்க இன்னைக்கு லீவுங்களா அவருக்கு? ஆமாங்க 2 பேருமே இருக்கிறாங்க இன்னைக்கு. 2 பேர்த்துக்குமே லீவு. 2 பேரும் 2 பேர்த்தையும் கூட்டு போயிட்டீங்களா? ஆனா அப்ப சுத்தி கித்தி பாட்டு போட்டுங்க. அங்க ரெசார்ட்டு தோட்டம் துறவு எல்லாம் கேம்ஸ் கூப்பிட்டு வந்தோம். சரி சரி. 4 நாளைக்கு வீட்டுலதான் இருக்கணும். ஆமா சுத்தி பார்த்து மாதிரி ஆகுது. ஆ, ஆங்க. சரிங்க சார். சரி 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 சரி. ஆ.